டிப்ஸ் 949. ஒரு மாதம் வெறும் வயிற்றில் தினமும் உலர் திராட்சை தண்ணீர் குடித்து வந்தால் முகப்பரு மறைந்து சருமம் பளபளப்பாகும். இந்த பானம் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. 950. டீ போடும் பொழுது டீ தூளுடன் சிறிது பெருஞ்சீரகத்தை தட்டி சேர்த்தால் டீ அதிக சுவையுடன் மணமாகவும் இருக்கும். 951. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் செய்ய போறீங்களா? கடலை மாவை புளித்த தயிரில் கலந்து கிழங்கு தூண்டில் தடவி பொரித்தால் மொறுமொறுப்பாக இருக்கும். 952. முட்டையை வேக வைக்கும் பொழுது முட்டை ஓட்டில் விரிசல் ஏற்பட்டு கசியாமல் இருக்க நீரில் சில துளி வினிகர் சேர்க்கவும். டிப்ஸ் 953. வத்தக்குழம்பு தயார் செய்யும் பொழுது அவரைக்காய், கத்திரி, கொத்தவரங்காய் வத்தல்களை 15 நிமிடம் வெந்நீரில் ஊற வைத்தால் குழம்பில் சேர்த்தால் சீக்கிரம் வெந்துவிடும். டிப்ஸ் 954. வெண்ணெயை காய்ச்சி இறக்கும் பொழுது சிறிது வெந்தயம் சேர்த்தால் நெய் மணமாக இருக்கும். டிப்ஸ் 955. மக்காச்சோள ரவை ஒரு பங்கு, அரை பங்கு உளுத்தம்பருப்பை ஊற வைத்து நன்றாக அரைத்து புளிக்க வைத்து இட்லி வார்த்து சாப்பிடலாம். டிப்ஸ் 956. பப்பாளி பழம் அடிக்கடி சாப்பிட உடம்பில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரையும். டிப்ஸ் 957. கிழங்கு, பருப்பு, பயிர் வகைகளை வேக வைக்கும் பொழுது அவை வெந்த பின்னர் தான் உப்பு சேர்க்க வேண்டும்.